நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இளமை உன் தோள்களில் இருக்கும் போதே எது நிசம் என்பதை எட்டிவிடு. எழுதியபடிதான் நடக்கும், எல்லாம் விதிவசம் என்பதை விட்டுவிடு. கவி பேரரசு வைரமுத்துவினுடைய வைர வரிகள் நம்ம 14 போட்டியாளர்களுக்கும் மிகச்சரியாக பொருந்தும். தொடர்ச்சியான பயிற்சியும் முயற்சி மூலமா நம்ம 14 கண்டஸ்டன்ஸ் விதியை மாத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த மேடை. திஸ் இஸ் மருதம் குரூப். போன வாரம் நம்ம கண்டஸ்டன்ஸோட முதல் காம்படிட்டிவ் டாஸ்க் ஆரம்பிச்சிருந்தோம். அதுல அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க் டொமேட்டோ ஸ்குவீஸ் பண்ணி ஜூஸ் எடுக்கிறது தான். கடந்த வாரம் கடினமான பயிற்சிக்கு பின்னர் முதல் கட்ட போட்டியில் வீரமாக களம் இறங்கிய போட்டியாளர்கள் ஆடைகள் ஈரமாகும் வரை கடினமான போட்டியில் ஈடுபட்டனர். Your time starts now. 30 நிமிட போராட்டத்திற்கு பின் ஒவ்வொருவரும் அவர்களால் முடிந்த அளவு சிறந்த போட்டியை தந்தனர். இதுவரை தங்கள் உடம்பை எந்த விதத்திலும் வளைத்துக் கொடுக்காத போட்டியாளர்கள் தங்கள் முடிவில்லா முயற்சியின் மூலம் தக்காளி சாறுகளை பிழிந்தெடுத்தனர். தங்கள் உடல் பருமனம் அவர்கள் சந்தித்த சவால்களுக்கு சவால் விடும் வகையில் இவர்கள் பிழிந்தெடுத்த தக்காளி சாறின் அளவு மட்டும் 538.6 லிட்டர்கள். இல்ல, இதன் மூலமா இவ்வளவு நாளா அவங்களை ஏளனமா பார்த்தவர்களுக்கு இவர்கள் சொல்லுகிற வெற்றியினுடைய முதல் செய்தி தான் அத்தனை லிட்டர். கண்டிப்பா. once again congratulations and welcome to the show. போன வாரம் இவங்களோட ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் டாஸ்க் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு எலிமினேஷன் கிடையாது. ஆனா இந்த வாரம் நிச்சயம் எலிமினேஷன் உண்டு. அதனால போட்டியாளர்களுக்குள்ள போட்டியே மிக மிக கடுமையா இருக்க போகுது. அந்த வகையில இந்த வாரம் நம்ம கண்டஸ்டன்ட்ஸ்க்கு என்ன டாஸ்க் கொடுக்க போறோம் மகேஷ்? சகஸ்ராரா, ஆக்னா, விஷுத்தா, அநாகதா, மணிப்புரா, சுவாதிஷ்டானா, மூலாதாரா. இதெல்லாம் எந்த கடையில கிடைக்குங்க? அதுதான். அதாவது ஒரு மனுஷனுக்கு சக்கரங்கள் உடம்புல கொஞ்சம் நஞ்ச இடமாடி இருந்தா பயிற்சி வச்சு சரி பண்ணலாம். டோட்டலா சக்கரம் கொலாப்ஸ் ஆன ஒரு பாடிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல மனுஷனா தப்பு அப்படி இப்படிலாம் ஆவதான் செய்யும். சரி, இதெல்லாம் என்ன மேட்டர்? அது கொஞ்சம் இல்ல, இன்னைக்கு வர டாஸ்க் இவங்க அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க உடம்புல இருக்கிற சக்கரங்கள் அனைத்தும் நேராகும், சீராகும். சூப்பர்பா. அந்த மாதிரி ஒரு டாஸ்க். அது என்ன டாஸ்க்? அது கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. எல்லாரும் தண்ணி அடிக்க போறாங்க. இது ஒரு ஃபேமிலி ஷோ. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க மிஸ்டர் மகேஷ். நேத்து நடந்தது நேத்தோட மறந்துருப்பீங்க. அதாவது தண்ணி அடிக்கிறதுனா போர்வெல்ல தண்ணி அடிக்கிறது சம்பந்தப்பட்ட ஒரு டாஸ்க பண்ண போறாங்க. ஓ, அப்ப நம்ம 14 கண்டஸ்டன்ட்ஸ் இன்னைக்கு போர்வெல்ல தண்ணி அடிச்சிட்டு அந்த டாஸ்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. கரெக்ட்டா? 14 கண்டஸ்டன்ட் கிடையாது. 7 பேர் மட்டும் தான். இனிமேல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் 7 ஃபீமேல் கண்டஸ்டன்ட் அவங்களோட டாஸ்க அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7 மேல் கண்டஸ்டன்ட் அவங்களோட டாஸ்க அட்டெண்ட் பண்ணுவாங்க. சோ எவ்ரி கண்டினியூஸ் சாட்டர்டேஸ் நம்ம ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ் அவங்களோட டாஸ்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க and every Sundays நம்ம மேல் கண்டஸ்டன்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கரெக்ட்டா சொல்றீங்க? வெரி குட். தேர்ட் வீக்ல நல்ல இம்ப்ரூவ்மென்ட் செய்யுங்க. வெரி குட் மேம். Thank you. சோ இன்னைக்கு நம்ம 7 லேடிஸ்மே ரெடியா இருக்கீங்களா? 7 லேடிஸ் ரெடியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல பிரியங்கா. ஏன்? 6 பெண் போட்டியாளர்கள் ரெடியா இருந்தா போதும். எதனால? ஏன் எனக்கு புரியல. ஏன் அப்படின்னா கடந்த ஒரு வாரமா கடுமையான ஒர்க் அவுட் மூலமா அவங்க வெயிட்ட குறைச்சிருப்பாங்க. யார் அதிகமா வெயிட்ட குறைச்சிருக்காங்களோ அவங்க டைரக்டா சேஃப் ஜோனுக்கு போறாங்க. இந்த டாஸ்க அவங்க அட்டெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆறாங்க. சூப்பர். அப்போ only 6 ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ் இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. சோ இன்னைக்கு இந்த டாஸ்கை எந்த 6 கண்டஸ்டன்ட் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க and யார் சேஃப் ஆக போறாங்க இது எல்லாமே அவங்களோட வெயிட் செக் பண்ணதும் நமக்கு தெரிஞ்சிரும். நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம கண்டஸ்டன்ட் இந்த டாஸ்க்ல மட்டும் கஷ்டப்படல. கடந்த ஒரு வார காலமா கடுமையான டயட், கடுமையான ஒர்க் அவுட் மூலமா அவங்க வெயிட்டை ப்ராப்பரா குறைச்சிட்டு வந்திருக்காங்க. ஒரு வார காலத்துல யார் மிக அதிகமா வெயிட்டை குறைச்சாங்களோ அவங்களுக்கு நாம தர பரிசு தான் இந்த சேஃப் ஜோன். சூப்பர். ஒவ்வொரு வாரமும் போட்டியாளர்கள் வெவ்வேறு பயிற்சிகள் மூலம் தங்கள் உடல் எடையை படிப்படியாக குறைத்து வருகின்றனர். இந்த பயிற்சி முக்கியமாக ஒவ்வொரு பயிற்சியிலையும் நாங்கள் என்ன கவனம் செலுத்துகிறோன்னா அவங்களுக்கு எந்த விதமான அடிப்படாமல் அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் அவங்க உடம்புக்கு இயன்ற அளவு அந்த பயிற்சி செய்யணும், தொடர்ந்து செய்யணும், அதை ரசித்து செய்யணும், சந்தோஷமாக செய்யணும் அப்படிங்கிறது தான் குறிக்கோள். இந்த போட்டிக்கு அடுத்த போட்டிக்கான தயாராகிறதுக்கான பயிற்சியை ஈடுபட்டுள்ளோம்.
உடல் எடையை குறைப்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. மிக கடினமாக உழைத்திருக்க வேண்டும். அவர்கள் உடல் அளவிலும் சரி, உணவளவிலும் சரி கடுமையான கட்டுப்பாடுகளை கடைபிடித்திருக்க வேண்டும். அத்தகைய கட்டுப்பாடுகளை பின்பற்றி தங்கள் உடல் எடையில் அதிகமான சதவிகிதம் குறைத்த போட்டியாளருக்கு ஒல்லி பெல்லி டீம் தரும் பரிசு சேஃப் ஜோன். சேஃப் ஜோனுக்கு செல்லும் போட்டியாளர் அன்றைய போட்டியில் கலந்து கொள்ளாமலேயே நேரடியாக அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றவராகி விடுவார். இன்று சேஃப் ஜோனுக்குள் செல்லும் அந்த போட்டியாளர் யார்? லேடிஸ், are you all ready? வெயிட் செக் பண்ணிரலாமா? வாங்க. பிரியங்கா, எஸ். வழக்கமா யாராவது வாழ்க்கையில சோர்ந்து போயிருந்தாங்கன்னா அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் தேவைன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம 7 போட்டியாளர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அருமையான 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் வடிவேல் பாலாஜி அண்ட் மிஸ்டர் அமுதவாணன். அது மட்டும் இல்லாம நம்ம கண்டஸ்டன்ஸோட வாழ்க்கையில இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய சேஞ்ச் கொண்டு வரதுக்கான முக்கிய காரணம் நம்மளோட ட்ரெயினர். வெரி ஹாப்பி டு வெல்கம் டாக்டர் ஆர் நட்ராஜன் சார். நட்ராஜன் சார், நம்ம கண்டஸ்டன்ஸோட ஃபுல் வீக் நீங்கள் தான் இருக்கீங்க. அண்ட் அவங்கள பார்த்தாலே தெரியுது அவங்க வந்து ஃபுல் வீக் வந்து கண்டினியூஸ் ஒர்க் அவுட் அண்ட் ஸ்ட்ரிக்ட் டயட் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்றது அவங்கள பார்க்கும் போதே தெரியுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எந்த அளவுக்கு பசங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க? இந்த ஃபுல் வீக்கில் அவங்க வீக் ஆகலை, ஸ்ட்ராங் ஆகியிருக்காங்க. இந்த கடுமையான பயிற்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு இலக்கோடு நிர்ணயித்து அவங்க பயிற்சி செஞ்சுருக்காங்க. கடுமையான முயற்சி எடுத்திருக்காங்க. இந்த ஒரு வாரத்தில் இன்றைக்கி என்ன போட்டிங்கிறது அவங்களுக்கு தெரியாது, என்ன டாஸ்க்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த போட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த பயிற்சியை அமைச்சிருக்கோம். அதாவது உடல் வலிமை மட்டும் இல்லை, உடல் வளையக்கூடிய தன்மை மட்டும் இல்லை, இதுக்கு மேலே என்டியூரன்ஸ், ஸ்டாமினா, அதை பில்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னு அதுக்கு பயிற்சி எடுத்திருக்காங்க. இந்த பயிற்சி மூலமாக இந்த போட்டியை அவங்க வந்து வெற்றிகரமாக முடிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்களுக்கும் அந்த நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ் இருக்குது. இந்த 7 கண்டஸ்டன்ஸ்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லேடி அப்படின்னா எந்த லேடியை சொல்வீங்க? அதாவது ஃபுல் ஹார்ட் ஒர்க் கொடுத்து ரொம்ப பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறாங்க இவங்க தான் அப்படின்னா எந்த கண்டஸ்டன்ட்டை சொல்வீங்க? ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு அப்படின்னு சொன்னால் 7 பேருமே ரொம்ப அருமையாக முயற்சி செய்கிறாங்க, கடுமையான பயிற்சி எடுக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய இன்ட்ரெஸ்ட், உற்சாகம் ஒவ்வொருத்தரும் அது வேறுபடும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி வேறுபடும். அதில் ஒரு சில பேர் காலையில் 6 மணிக்கு சீக்கிரம் வராங்க, பயிற்சியை ரொம்ப நேர்மையாக கடுமையாக முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. இந்த 15 நாளில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேங்கிங் கொடுத்துருக்கோம். அந்த ரேங்கிங்கை போட்டியில் கலந்து கொள்ளும்போது பார்க்கலாம். கண்டிப்பாக. ஓகே சார், அழகாக சொல்கிறாரு பாருங்க. அதான் ட்ரெயினருங்கிறது. 7 பேரில் யார் பெஸ்ட்டுன்னா 7 பேர் பெஸ்ட்டுன்னு சொல்லி, ஆனால் எல்லாம் அவங்களுக்கே தெரியுன்னு இருக்கார். அண்ட் ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்காரு. நமக்கே வந்து எண்டில் தெரிஞ்சிடும் எந்த கண்டஸ்டன்ட் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த டாஸ்க்கை ஜெயிக்க போறீங்கன்றது. ஸோ லேடிஸ், ஸோ இன்னைக்கு வந்து கண்டிப்பாக எலிமினேஷன்ஸ் இருக்குன்ற விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஆர் யூ ஆல் ரெடி? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லாஸ்ட் வீக் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் டாஸ்கில் நீங்கள் நிறையா மிதிச்சு ஜூஸ்லாம் எடுத்தீங்க. ஆனால் நம்ம ட்ரெயினர் ட்ரில் பண்ணதில் எவ்வளோ ஜூஸை நீங்கள் குறைச்சிருக்கீங்கன்னு பார்த்தாகணும். அதுக்காக வெயிட்டை பார்த்துருவோமா? கோமதியோட ப்ரீவியஸ் வீக் வெயிட் என்னன்னு பார்த்துடலாம். 107.6. இந்த வாரம் உங்களோட வெயிட் என்னன்னு பார்த்துடலாம். இந்த வாரம் கோமதியோட வெயிட் 104.75. Good. Only belly percentage. கோமதி சூப்பர். ஒரு வாரத்திலே நீங்க வந்து 2.65% கம்மி பண்ணிருக்காங்க. Very good. Very very good. All the very best. So let's see நீங்க வந்து சேஃப் ஜோனுக்கு போறீங்களா இல்லையான்னு பார்த்துடலாம். அடுத்தது பெனில்டா, வாங்க. பெனில்டாவோட ப்ரீவியஸ் வீக் வெயிட் 104.65 kg. ஒரு வாரம் ஒர்க் அவுட்க்கு அப்புறம் இந்த வாரம் உங்களுடைய எடை வந்து 103.20 kg. வெரி குட். ஒரு வாரத்தில் 1.45 kg கம்மி பண்ணிருக்கீங்க. ஒன்லி பெல்லி பர்சன்டேஜ் 1.39% கம்மி பண்ணிருக்காங்க. வெரி குட். Very good. So let's see if you go to the safe zone. Thank you so much Benilda. அடுத்தது சௌந்தர்யா, வாங்க. போன வாரம் சௌந்தர்யாவோட வெயிட் என்னன்னு பார்த்துடலாம். ப்ரீவியஸ் வீக் சௌந்தர்யாவோட வெயிட் 100.45.
ஸ்ட்ரிக்ட் டயட் அண்ட் ஸ்ட்ரிக்ட் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் இந்த வாரம் சௌந்தர்யாவோட வெயிட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 98.80 kg. Only belly percentage. 1.64%. Thank you so much. அடுத்ததா சோனா வாங்க. சோனாவினுடைய ப்ரீவியஸ் வீக் வெயிட் 97.4 kg. ஒரு வாரம் கடுமையான ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் இப்பொழுது சோனாவினுடைய வெயிட் 96.50 kg. ஒல்லி பெல்லி பர்சன்டேஜ் 0.92%. சோனா 0.92% தான் வந்து ஒல்லி பெல்லி பர்சன்டேஜ் உங்களுக்கு காமிச்சிருக்கு. வெரி வெரி பேட் சோனா. இன்னும் நீங்க கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்ததா நம்ம வைஷ்ணவி வாங்க. வைஷ்ணவியோட ப்ரீவியஸ் வீக் வெயிட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 94.7 kg. 1 week of strenuous workout and strict diet க்கு அப்புறம் வைஷ்ணவியோட weight 93.20 kg. Not bad. Let's see what's your Ollie belly percentage. 1.58%. Good. Thank you. அடுத்ததா அகிலா வாங்க. அகிலாவினுடைய லாஸ்ட் வீக் வெயிட் 96 kg. ஒரு வாரம் கடுமையான ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் அகிலாவினுடைய தற்பொழுதைய வெயிட் 94.60 kg. Good. உங்களுடைய ஒல்லி பெல்லி பர்சன்டேஜ் 1.46%. வெரி குட். இருந்தாலும் உங்களுடைய சக போட்டியாளர்கள்லாம் உங்களோட இன்னும் பெட்டராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதை மனசில் வச்சு நெக்ஸ்ட் வீக் நீங்கள் பண்ணணும். டாஸ்க்கும் ரொம்ப நல்லா அட்டன் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். அடுத்த கண்டஸ்டன்ட் நம்ம குரூப்லேயே வந்து குட்டி கண்டஸ்டண்ட்டாக இருந்தால் கூட போன வாரம் அவங்களோட ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் டாஸ்கில் கிட்டத்தட்ட 45 லிட்டர்ஸ் டொமேட்டோ ஜூஸை ஸ்குவீஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. வாங்க அபிநயா. அபிநயாவோட போன வாரம் வெயிட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 107.2 kg. அண்ட் ஒர்க் அவுட் அண்ட் நிறைய டயட்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நம்ம அபிநயாவோட வெயிட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 106.60. Okay. Ollie belly percentage, please. 0.56%. Very, very poor performance. அப்படின்னு சொல்லலாம் அபிநயா. I think you need to work really hard. So இந்த டாஸ்க்ல நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க அடுத்த லெவலுக்கு போறீங்களா இல்லையான்றதே டிசைட் ஆகும். ஓகே. ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you. கடுமையான உழைப்புக்கு பின்னாடி எப்பயுமே வெற்றி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வார காலம் கடுமையான ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் 2.65% குறைச்ச கோமதி அவர்கள் இன்னைக்கு நடக்க போற டாஸ்கை அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க டைரக்டா நெக்ஸ்ட் லெவல் போறீங்க. எஸ் கோமதி, நீங்க போன வாரம் கால்வலி இருந்து கூட நீங்க வந்து சூப்பரா டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாம அதே வலியோட இந்த ஒரு வாரம் சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணதுனால தான் உங்களுக்கு இந்த விக்டரி. ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் என்ஜாய் யுவர் விக்டரி சீட். யூ ஆர் சேஃப். கோமதி, நீங்கள் சேஃப் ஆகிட்டீங்க. இப்போ இருக்கிற 6 கண்டஸ்டன்ஸ் நீங்கள் தான் இந்த டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற டேங்க்லேருந்து நீங்கள் இந்த பம்பால் தண்ணியை பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க. பேர் பண்ணதில் ஒருத்தர் வந்து இந்த பம்ப் வாட்டரை எடுத்துகிட்டு போய் இந்த டேங்க்கில் ஃபில் பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்வாப் பண்ணிக்கணும். ஓகேவா? பம்ப் பண்ணுறவங்க வந்துட்டு தண்ணி மொண்டணும் அண்ட் தண்ணி மொண்டுறவங்க வந்து பம்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வைசி வர்சாவாக நடக்கும். ஸோ எந்த 3 பேர்ஸ் இந்த கேம் விளையாட போகிறீங்க அப்படின்றது மகேஷ் நான் சொல்லுவார். எஸ், 3 பேர் யார் அந்த 2 பேர் அப்படிங்கிறத பெனல்டா சூஸ் பண்ணுங்க. ஓகே ஐஷு. ஓகே, பெனல்டாவோட பேர் அபிநயா. வைஷுவோட பேர் சௌந்தர்யா. அண்ட் ஆப்வியஸ் அகிலாவோட பேர் சோனா. யார் ரொம்ப ரொம்ப குறைவா அந்த டேங்கை ஃபில் பண்ணுறீங்களோ அந்த பேர் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு வந்துடுவீங்க. அந்த பேரில் இருக்கிற 2 பேர்லேருந்து ஒருத்தர் எலிமினேட் ஆவீங்க. அதனால் இது உங்களுடைய
லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணியே ஆகணும். காரணம் இந்த வீக்லேருந்து எலிமினேஷன் இருக்குது. உங்கள் 6 பேர்லேருந்து தான் யாரோ ஒருத்தர் எலிமினேட் ஆக போகிறாங்க. அந்த சீரியஸ்னஸ் உங்களோட டாஸ்கில் தெரியணும். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நல்லா டாஸ்க் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம உங்களை வந்து நாங்க பேர பண்ணியிருக்கோம். ஸோ ஒருத்தர் பூவா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இன்னொருத்தர் நல்லா பண்ணீங்கன்னா கூட அந்த 2 பேருமே டேஞ்சர் ஜோனுக்கு வருவீங்க. ஸோ அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த கேமை சீரியஸா எடுத்துக்கிட்டு நீங்க இந்த டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ கேர்ள்ஸ், ஐ ஆல் ரெடி? எஸ். ஸோ இப்போ நான் உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் தரேன். 30 செகண்ட்ஸில் ஒவ்வொரு பேரும் நீங்கள் வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் பம்ப் பண்ண போகிறீங்க, யார் தண்ணி எடுத்துகிட்டு போட போகிறீங்கன்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சோனா அண்ட் அகிலா, உங்கள் 2 பேரில் யார் ஃபர்ஸ்ட் பம்ப் பண்ண போகிறாங்க, யார் கொண்டு ஃபில் பண்ண போகிறாங்க? ஃபர்ஸ்ட் நான் பம்ப் பண்ணுவேன், சோனா ரன் பண்ணுவேன், அப்புறம் ஸ்வாப் பண்ணிக்கிறோம். ஓகே. அபி அண்ட் பெனல்டா, யார் பம்ப் பண்ண போறீங்க, யார் ஃபில் பண்ண போறீங்க? நான் ஃபர்ஸ்ட் பம்ப் பண்ண போறேன், அவ ஃபில் பண்ண போறா. நெக்ஸ்ட் நான் ஃபில் பண்ணுவேன், அவ பம்ப் பண்ணுவா. ஓகே. வைஷு அண்ட் சௌந்தர்யா? வைஷு பம்ப் பண்ணுவா, I'll go and fill it. ஓகே, சூப்பர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே யோசிச்சு தான் அந்த முடிவு எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். யூ கேன் கம் டு யுவர் பொசிஷன். சேனர் சார், என்ன டெக்னிக் இந்த டாஸ்கில் அவங்க யூஸ் பண்ணால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ரொம்ப சுலபமாக சொல்லப்போனால் நீங்கள் பயிற்சி செஞ்சதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இந்த போட்டியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய உடம்பை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. உங்களோட கை கால்களை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க, இடுப்பை நல்லா வளைச்சிக்குங்க. 2வது விஷயம், இப்போ நீங்கள் பம்ப் பண்ணும்போது பம்ப் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் இடுப்பை நேராக வச்சுக்குங்க, கீழே குனியாதீங்க. முக்கியமாக கை வந்து ஒரே கையில் பம்ப் பண்ணாமல் 2 கையிலையும் மாற்றி மாற்றி பம்ப் பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக பம்ப் பண்ணலாம். தண்ணி எடுத்துகிட்டு போகிறவங்க பொறுமையாக உங்களோட சிந்தனையை செதற விடாமல் நேராக கொண்டு போய் விட்டுட்டு எங்கேயும் வேடிக்கை பார்க்காம படியில் பார்த்து ஏறுங்க, தண்ணியை கீழே சிந்தாமல் ஊற்றுங்க, திருப்பி கொண்டு வாங்க இங்கே. அதே மாதிரி கவனத்தோடு சேர்ந்து பண்ணிங்கன்னா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா நீங்கள் வெற்றி பெறலாம். ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. சூப்பர். நம்ம ட்ரைனர் சார் சொன்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் டாஸ்க் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். உங்களுக்கு 2 மினிட்ஸ் தரோம், நீங்கள் ரெடி ஆகிக்கலாம். நீங்கள் எல்லாருமே வார்ம் அப் பண்ணி ரெடி ஆகலாம். இன்றைய போட்டிக்கு பயிற்சியாளரின் வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து தங்கள் சிந்தைகளை சீர்படுத்தி செயல்பட தயாராகும் போட்டியாளர்களும் எந்த அணி வெற்றி பெறும்? பொறுத்திருந்து பாருங்கள். ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் அத்தனை பேருமே அவங்களோட செகண்ட் டாஸ்க்கு ஃபுல் ஆன் ரெடி ஆயிட்டாங்க. ஸோ அவங்களோட செகண்ட் டாஸ்க் என்னன்றது இன்னொரு வாட்டி சின்னதாக சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 3 பேர்ஸ் இருக்காங்க நம்ம முன்னாடி. அண்ட் அவங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேர்லேருந்தும் ஒருத்தர் அந்த தண்ணி பம்ப் பண்ணணும், இன்னொருத்தர் தண்ணி இந்த டேங்க்ல ஃபில் பண்ணணும். அதே மாதிரி எண்ட் ஆஃப் 5 மினிட்ஸ், அதாவது மொத்த டாஸ்கே 10 மினிட்ஸ். ஸோ 5 மினிட்ஸ் ஒருத்தர் பண்ணுவீங்க, அப்படியே எண்ட் ஆஃப் 5 மினிட்ஸ் ஸ்வாப் பண்ணிட்டு அடுத்த டீம் மெம்பர் போய் தண்ணி பம்ப் பண்ணுவீங்க, இன்னொருத்தர் வந்து டேங்கை ஃபில் பண்ணுவீங்க. ஸோ டாஸ்க் இஸ் வெரி சிம்பிள், யூ அண்டர்ஸ்டுட். அண்ட் உங்களுக்கான மொத்த டைமே பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த 10 மினிட்ஸில் எந்த பேர் அதிகமாக இந்த டேங்க்கில் வாட்டர் ஃபில் பண்ணுறீங்களோ அவங்க டைரெக்டாக சேஃப் ஜோனுக்கு போவீங்க. எந்த பேர் ரொம்ப புவராக பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு டேஞ்சர் ஜோன் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் அதை பேஸ் பண்ணி எலிமினேஷன்ஸ் நடக்கும். ஓகேவா? போன வீக் வந்து எலிமினேஷன்ஸ் கிடையாது, இந்த வீக் எலிமினேஷன்ஸ் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த டாஸ்க்கை அட்டன் பண்ணியே தீரணும், வேறு வழியே கிடையாது. ஓகேவா? இது வாழ்வா சவா மாதிரி தான். இந்த ஷோவில் இருக்க போகிறீங்களா இல்லையா இந்த டாஸ்க்கை பொறுத்து தான். ஓகேவா? இன்னொரு விஷயம், அந்த நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணுறப்ப அந்த ஹோல் ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் வெளியில் சிந்தாமல் கவனமாக விடுங்க, அதுலேயும் உங்கள் ஸ்மார்ட்னஸ் இருக்கணும். ஓகேவா? ஓகே, ரெடி? ஆல் தி பெஸ்ட். Your time starts now. Come on. Very good. ரொம்ப கம்மி பார்க்கணும், நிறைய எடுக்கணும். சௌந்தர்யா நிறைய எடுக்கணும் பார்க்கணும். பார்த்து பத்திரமா இருங்க. எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை எப்படி அதை பண்ண போகிறோன்னு. ஆனால் எனக்கு பழக்கம் இருக்குது, சின்ன வயசுலேருந்தே நான் நிறைய தண்ணி அடிச்சிருக்கேன் பைப்பில் எல்லாம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால நான் நல்லா பண்ணுவேன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு வந்து அந்த பக்கெட்டை தூக்கிட்டு ஓடுறதுக்கு சுத்தமாக எனர்ஜி இல்லை. ஆல்ரெடி ஸ்டாமினாலாம் போயிடுச்சு இந்த பிகினிங் ஆஃப் த டேலேயே. Come on girls, faster. Pug up. Very good. Saundarya, come on. Trainer, Come on, Vaishu. Trainer, Agila, come on.
ஓகே, ரொம்ப பரபரப்பா நம்ம ஃபீமேல் கண்டஸ்டன்ட் அவங்களுடைய டாஸ்க் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த கண்டஸ்டன்ட் வந்து சேஃப் ஜோன் போக போறாங்க, யார் வந்து ரிஸ்டா இருக்க போறாங்க அப்படிங்கறத ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இது மருதம் குரூப் ஒன்லி பெல்லி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ் பரபரப்பா அவங்களோட செகண்ட் காம்படிட்டிவ் டாஸ்க் ரொம்ப சீரியஸா கம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. அபி வாங்க. அபி டயர்ட் ஆக கூடாது. சூப்பர் கண்ணா. நானும் சௌந்தர்யம் ஒரு பேர் இருந்தோம். ஃபஸ்ட்டு நான் பம்ப் பண்ணேன், அவள் எடுத்துகிட்டு போனால். ஃபுல்லாக பம்ப் பண்ணவே முடியல. பண்ணும்போதே வந்து இந்த வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஒரு கை மாற்றி திரும்பி நின்னெல்லாம் பம்ப் பண்ணேன். அபிநயாக்கும் பெனல்டாக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு. அந்த வகையில் லக்கியாக அப்படி இப்படின்னு முடிச்சிட்டோம். எனக்கு வந்து வைஷ்ணவி கிடச்சாங்க. வைஷ்ணவிக்கு லைட்டாக நீ பெயின் இருந்து. ஸோ அவங்களையும் நான் கவர் அப் பண்ணணும், நான் நல்லா பண்ணணும் அப்படின்னு என்னோட மைண்ட் செட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க பம்ப் பண்ணாங்க, நான் ஓடி போய் கொட்டிட்டு வந்தேன். அந்த ஓடி போய் கொட்டு ஒரு வாட்டி கொட்டினதுக்கே மூச்சு வந்து வெளில வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் இட் வாஸ் அவுட் ஹார்ட் வந்து. அதுக்கப்புறம் சரி முடிச்சிட்டோம். 5 மினிட்ஸில் ஐ வாஸ் ஒரு 3/4 டேங்க்கை வந்து ஃபில் பண்ணிட்டேன். அபி ரொம்ப தண்ணி எடுத்துட்டு போகாதப்பா. ஹாஃப் பேக்கெட் எடுத்துட்டு போ. பாதி வெளியே அதான் நீ டயர்ட் ஆகுற. வெயிட் லாஸ் பர்சன்டேஜில் வேறு நான் ரொம்ப கம்மியாக இருக்கேன். இந்த டாஸ்க் ஒழுங்காக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் மனசுக்குள்ளார ஓடிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும். அகிலா நல்லா ஃபோர்ஸாக அடிப்பா. அதனால் ஃபஸ்ட்டு அவளை அடிக்க சொல்லிவிட்டு செகண்டு நான் ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் நான். நான் வந்து நல்லா ஒரு பொசிஷனில் இருந்துட்டு சார் சொன்ன மாதிரி பேக்கை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு நான் நல்லா ஹார்டாக பம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து வாட்டர் கலெக்ட் பண்ணி சோனா ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் அதில் வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டா. அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் வந்து பம்ப் பண்ணி தள்ளிட்டேன். சோனாவும் அதே மாதிரி வந்து அவ்வளோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு கொடுத்தோம். ஸோ ஸ்வாப்புன்னு சொன்னோடனே வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து கொஞ்சம் கேப் தான் இருந்தது. எங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து கொஞ்சம் கேப் தான் இருந்தது. எனக்கு ரொம்ப பயமாக எடுத்து சரி எப்படியாவது முடிக்கணும் பார்த்தா நாங்கள் அப்போ கொஞ்சம் லீடில் தான் இருந்தோம். ஸோ சோனா வந்து ஃபாஸ்ட்டாக அடிக்க சொல்லிவிட்டு நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணி வந்து வாட்டர் வந்து கொட்டிட்டேன். ஸோ நான் வந்து இந்த ஸ்டெப்ஸ்லாம் இறங்கும்போது நான் வந்து ஸ்டெப்ஸ்லாம் அப்படி ஜம்ப் பண்ணி இறங்க ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் எங்களுக்கு டைம் இல்லை. வி ஹேவ் டு ஃபினிஷ் இட். Come on! Yes, Abhi, do not get tired. Abhi, you can do it. Three minutes over. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. என்ன இப்படி இருக்கே பம்ப் அடிக்கணும் அப்படின்னோமே ரொம்ப பயந்துட்டோம். அதுக்கப்புறம் டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. டாஸ்க்கு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. டக்குன்னு எனக்கு வந்து மூச்சு ரொம்ப விட முடியல. சுத்தமாக மூச்சு விடவே முடியல. சௌந்தர்யா கமாண்ட்ரா. வாங்க. வைஷு கமான் வைஷு. Speed fast. Come on, Abhi, just 2 more minutes. Come on. You can do it. சோனா வாங்க. அபி அவ்வளோதான். வா அவ்வளோதான். ஒரு பேக்கெட் தான் சீருவாங்க. சோதனை தான் சாதனை. வா. தண்ணி வருதுல உள்ள போயிட்டே இரு. தண்ணி வருதுல பா போயிட்டே இரு. கமான் சோனா. Sona, very good. Good Sona. boy. கமான். அபி சூப்பர்ரா. அபி சூப்பர். Abhi, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க. 4 minutes over. 4 minutes over. ஸ்டாப் பண்ணிருங்க. Start, go. Come on. மெதுவா. யார் டேங்க ஃபர்ஸ்ட் ஃபில் பண்றீங்களோ நிறைய இப்ப ஃபுல்லா எடுத்து நீங்க சேஃப் ஜோனுக்கு போவீங்க. வா. Careful. மெதுவா போங்க, விழுந்துடாதீங்க. கேர்ஃபுல்லா போங்க. தயவு செஞ்சு கேர்ஃபுல்லா போங்க.
மெதுவா போங்க, விழுந்துடாங்க. ஒரே பக்கெட் தான் முடிஞ்சிடலாம். சீக்கிரம் வைஷம். மெதுவா மெதுவா. அகிலா மெதுவாப்பா. டேங்க் வழியிடும். டேங்க் பில்லாயி வழியிடும். வேணாம் வேணாம். அகிலா 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 என்ன? ஸ்டாப். சீக்கிரம் போ. விடு. விடு விடு வைஷம். கம் ஆன். ஓகே. ஏய் அபி என்ன அறியாமே நான் மயக்க போட்டு விழுந்தேன். என்ன நடந்துச்சுன்னு சுற்றி என்ன நடந்துச்சுன்னே தெரியல. பெனில்டா அவங்க வந்து சொல்லவே வேண்டாம், எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நான் என்னால் அவங்களுக்கு ஏதோ எலிமினேஷன் ரவுண்டில் அவங்க வந்து நின்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எனக்கு பயங்கரமாக ஹிப் பெயின் இருந்தது. பட் இருந்தாலும் அவங்களுக்காக நான் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே தான் நான் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணேன். நல்ல வாயை திறந்து மூச்சு விடு. நல்ல மூச்சு உள்ள இருக்கு. மூச்சு வெளியே விடும். எஸ் எஸ். அழுது பிரச்சனை இல்லை. மூச்சு நல்லா உள்ள இருந்து வெளியே விடும். கால் ஒரு மணி. அமுதவாணன் டாக்டர் வாங்க. டாக்டர் அமுதவாணன். Come on, Abhi. இல்ல இங்க பாரு. அபிநயா வைக்கப்படுதா இல்லையா? இல்ல எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. நீ அமுதவாணன் வந்து கை வச்சு தூக்கி ஒண்ணுமே இப்படி பண்றியா? அந்த சாக்லேட் ஒன்னு குடுக்குறாங்க, அதுக்கு தான ஆசைப்படுறியா? அம்மா சத்தியமா? சரி. குட் கேர்ள். ஓகே, நம்ம ஃபீமேல் கண்டஸ்டன்ட் அவங்களுடைய செகண்ட் காம்படிட்டிவ் டாஸ்க்கை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அட்டன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இந்த வாரம் சேஃப் ஜோனுக்கு போக போகிற ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் யார் யார் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப அழகாக ஃபில் பண்ணது நம்மளோட க்ரீன் டேங்க். ஸோ க்ரீன் டேங்க் ஃபில் பண்ண 2 கண்டஸ்டன்ட், அதாவது நம்ம அகிலா அண்ட் சோனா, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் சேஃப் ஜோனுக்கு போகிறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்ததாக சேஃப் ஜோன் போக போகிற டீம் எந்த டீம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த yellow டீம் அண்ட் ப்ளூ டீமை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். உங்கள் 2 பேர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஸோ அந்த வகையில் நாங்கள் வந்து திரும்பவும் அதை போய் பார்க்கும் போது சேஃபாக 2வது பேர் எந்த பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி அண்ட் சௌந்தர்யா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ நீங்கள் 4 பேருமே இந்த வாரம் இந்த போட்டியில் சேஃப் ஜோனில் இருக்கீங்க. ப்ளீஸ் என்ஜாய் யுவர் விக்டரி சீட்ஸ். ஓகே, பெனில்டா அண்ட் அபிநயா, ரொம்ப ரொம்ப சின்ன வித்தியாசத்தில் நீங்கள் 2 பேரும் டேஞ்சர் ஜோனுக்கு வந்திருக்கீங்க. பெனில்டா அண்ட் அபிநயா இவங்க 2 பேருக்குமே பெரிய பெரிய கனவுகள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. அந்த கனவுகள் யாருக்கு தொடரப்போகுது, யாருக்கு இந்த மேடையோட இந்த நிமிடத்தோட முடிய போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் பெரிய பெரிய விஷயங்கள் காத்திருக்கு. அந்த பெரிய விஷயங்கள் நோக்கி இவங்க பயணிக்க போகிறாங்களா, இவங்க பயணம் இத்துடன் முடிய போதா, எந்த நபர் இந்த ஷோ விட்டு வெளில போக போகிறாங்க, எந்த நபர் இந்த ஷோவில் மீண்டும் கன்னியூ பண்ண போகிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்துடலாம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இது மருதம் குரூப் ஒன்லி பெல்லி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Mardam Group only Belly. ஓகே, ஸோ நம்ம ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் அவங்களோட காம்படிட்டிவ் டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பெனில்டா அண்ட் அபிநயா தான் இன்னைக்கு ரொம்ப லீஸ்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எலிமினேஷன் வுட் பி பேஸ்ட் ஆன் யோர் வெயிட் லாஸ். ஸோ யார் அதிகமாக வெயிட் லூஸ் பண்ணலையோ எலிமினேட் ஆகிடுவீங்க. அபிநயா,
மிகப்பெரிய லட்சியம், மிகப்பெரிய கனவு, மிகப்பெரிய தேடல் எல்லாத்தோட தான் இந்த மேடைக்கு நீங்கள் வந்தீங்க. ஒருவேளை உங்களுடைய கனவு, லட்சியம், பயணம் இந்த நொடியோட தகர்ந்து போச்சு அப்படின்னா அபிநயா அப்படிங்கிற பெண் இந்த ஷோவை விட்டு வெளில போனதுக்கப்புறம் என்னவா ஆக போகிறாங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு லைஃப் இருக்குது. நடராஜன் சார் கொடுத்த ஒர்க் அவுட் எல்லாமே கண்டிப்பாக நான் என்னோடய வீட்டில் நான் செய்வேன். ட்ரை பண்ண மாட்டேன், கண்டிப்பாக நான் பண்ணுவேன். இவங்க ஒல்லியாகிறதுக்குள்ளே கண்டிப்பாக நான் ஒல்லியாகி வருவேன். போன வாரம் உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு மீண்டும் நான் கொடுத்தப்ப நீங்கள் சொன்னீங்க, என் அக்காவுக்காக நான் இதை பண்ணி ஆகணும், என் மாமாவுக்காக இதை நான் பண்ணி ஆகணும், எங்கள் அம்மாவுக்காக பண்ணி ஆகணும். இந்த வாய்ப்பை மற்ற கண்டஸ்டண்ட்டை விட தக்க வச்சுக்க வேண்டிய பொறுப்பு மிக அதிகம். ஏன் தவற விட்டீங்க? என்ன தப்பு பண்ணீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னோட ஃபால்ட் தான். நான் கரெக்டாக டாஸ்க் இது பண்ணியிருக்கணும். பட் என்னால் அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. என்னால் சுத்தமாக ரொம்ப பெயின் ஆகிடுச்சு எனக்கு. காரணம் சொல்ல விரும்பலை, பட் என்னோடய தப்பு தான். என்னோடய பெஸ்ட்டை நான் என்னால் அதுக்கு மேலேயே என்னோடய இதை கொடுத்தேன். பட் அம்மா சாரிம்மா, சாரிடி. அபிநய் அவரால் முடிந்தவரை முயற்சி செய்தும் இடையில் முடியாமல் வேகம் குறைவாக காணப்பட்டார். மேலும் போட்டியின் முடிவில் மயங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். தன்னுடைய கடினமான பயிற்சிக்கும் முயற்சிக்கும் பலனில்லாமல் போய்விடுமோ என்று அபிநயாவின் பெற்றோரின் கண்களில் ஏக்கம் வழிவது நமக்கும் தெரிகிறது. இருந்தும் முடிவிற்காக காத்திருக்கிறோம். ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட ஃபெலோ கண்டஸ்டன்ஸ்க்கு ஏதாச்சும் ஃபைனலாக ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த மெசேஜ் சொல்வீங்க? எல்லோரும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டயட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். டயட்டை நான் ஃபாலோ பண்ணாதனால தான் இப்படி டேஞ்சர் ரவுண்டில் வந்து நிற்கிறேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதை விட மெயின் நீங்கள் வந்து டயட் ஃபாலோ பண்ணுறது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபுல் எஃபெக்டை கொடுங்க. ஆல் த பெஸ்ட். மேல் கண்டஸ்டன்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு நீங்கள் நினைக்கிறா யார்? செந்தில், நிக்லேஷ். செந்தில், இந்த ஷோ வந்ததுக்கு அப்புறம் தானே அபி தெரியும்? ஆமாம், இந்த ஷோ வந்ததுக்கு அப்புறமே நீங்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம். ஆனால் மிக வருஷம் பழகின மாதிரி எல்லாரும் ஒரு 2 வாரங்களுக்குள்ளே சேர்ந்துட்டீங்க. நம்ம டீம்லேருந்து ஒரு தோழி, ஒரு சகோதரி வெளியில் போகிறாங்க. ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரே மோட்டிவ் தான், வெயிட் குறைக்கணுன்ட்டு. ஸோ எல்லாருமே அவன் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம். ஆனால் பட் அபிக்கு உள்ள ஒரே ட்ராபேக் என்னென்னா, அவள் ஹாஸ்டல்லேருந்து வரா. அவள் வந்து நாங்கள்லாம் வந்து வீட்டிலேருந்து வரனால நாங்கள் எங்கள் ஃபுட் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். பட் அவள் ஹாஸ்டலில் என்ன தராங்களோ அதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கா. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவள் இனிமேல் அதை தப்பு பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீக் தாண்டிட்டானா அவள் கண்டிப்பாக எங்களோட கடைசி வரைக்கும் வருவாள். பெனில்டா, எங்களோட பெஸ்ட்டு நாங்கள் 2 பேருமே கொடுத்துருக்கோம். ஸோ அதில் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் அவள் கூட பேரப் ஆனதில் ரொம்ப அவளோட பெஸ்ட்டை அவள் கொடுத்து நான் பார்த்ததில்ல. இதில் ஐ ரியலி சா அவளால் என்ன முடியுங்கிறத அவள் காமிச்சிருக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வெயிட் லாஸ் பர்சன்டேஜும் கம்மியாக தான் இருக்குது. எனக்கு டயட் முடிஞ்சாலும் நான் ஃபாலோ பண்ணேன். ஒர்க் அவுட்டும் ஐ கேவ் மை பெஸ்ட். ஆனால் ரெஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மி. ஐ ஸ்லெப்ட் ஹார்ட்லி ஃபார் 3 hours. குழந்தைய பார்த்துக்கணும். ஒரு நிமிஷம் கூட அவள் நம்ம கண் முன்னாடியே இருக்கணும். ஒரு நிமிஷம் கூட கண்ணை எடுக்க முடியாது அவகிட்டேருந்து. ஸோ இந்த 2 விஷயம். நாட் ஒன்லி தட், அம்மா இருக்கிறதுனால நான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டு ஹஸ்பண்ட்க்கு எல்லாம் பண்ணி, ஸோ ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் எல்லா தடைக்கற்களையும் உடச்சு நீங்கள் படிக்கற்களாக ஒவ்வொரு லெவலாக வந்துட்டு இருக்கீங்க. அதுக்காக நம்ம டீம் சார்பாக ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் பெனில்டா. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ஷோ விட்டு இன்னைக்கு எலிமினேட் ஆகிட்டீங்கன்னா யாரை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க? I'll miss everybody. அதுக்காக நான் எனிவே வாட் எவர் ஹேப்பன்ஸ் நான் மிஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கண்டிப்பாக அவங்கள டிவிலையும் பார்ப்பேன். என்னால் முடிஞ்ச அளவு நேர்லேயும் வந்து ஒரு வியூவராக இருந்தால் I'll encourage them for sure. அபிநயாவோட அம்மா அபிநயா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி படிக்கட்டில் ஏறி தண்ணி ரொப்பிட்டு இருக்கிறப்ப அவங்க அழற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஆமாம், அவங்க கஷ்டப்படுறதை பார்த்து நீங்கள் கீழே அழுதுகிட்டே இருந்தீங்க. அவள் சின்ன குழந்த மாதிரியாவது நாங்கள் பார்த்துக்கணும் எல்லாருமே.
அவள் இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கான்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவள் உடம்பே குறைக்க மாட்டாங்கிற கவலை தான் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. ஆனால் இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ திறமையாக இந்த அளவுக்கு செஞ்சுருக்கான்னா அது எனக்கு பெருமையாக இருக்குது. ஆனால் இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு சாப்பிட்ருந்தானே இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருப்பான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சிஸ்டர் சொல்லுங்கள் சார். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க சிஸ்டர்? அவள் கஷ்டப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளோ தூரம்லாம் அவள் பண்ணுவான்னு கூட நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இந்த அளவுக்கு பண்ணதே எனக்கு ஓகே தான். அதான் என்னால் தாங்க முடியல. அவள் அப்படியே வெளியில் வந்தால் கூட அவள் இதே டயட்டை நாங்கள் ஃபாலோ பண்ண சொல்லுவோம் கண்டிப்பாக. பெனில்டாவோட சிஸ்டர் இருக்கீங்க. இனிமேல் அவளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சதுன்னா நான் கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருப்பேன். நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அவளுக்கு. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணலையே அப்படின்னு நீங்கள் மனசை வருத்தப்படுறீங்களா? இல்லை நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னால் ஃபுல்லாக பண்ண முடியல. ஆனால் இனி கண்டிப்பாக பண்ணுவேன் நான். வாழ்க்கையில் எல்லா மனுஷங்களுக்குமே மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறது அவங்களுடைய குடும்பம் மட்டும்தான். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் நான் வந்து ஒரு ஆங்கராக நிற்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா இவ்வளவு குடும்ப உறுப்பினர்கள் அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் மேலே இவ்வளோ பாசத்தை கொட்டுறாங்க அப்படின்னா இன்னும் வந்து நம்ம நாட்டில் குடும்பம் வலுவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி தான் இந்த ஷோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படியா இருந்தாலும் ஒரு கட்டத்தில் எலிமினேஷன் அப்படிங்கிறது வந்தே தீரணும். இப்போ உங்கள் 2 பேருடைய வெயிட்டை செக் பண்ண போகிறோம். யார் ரொம்ப ரொம்ப கம்மியாக வெயிட்டை குறைச்சிருக்கீங்களோ அவங்க இந்த ஷோலேருந்து எலிமினேட் ஆக போகிறாங்க. ஓகே, வெயிட் பார்த்துடலாமா? வெயிட் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய அபிப்பிராயத்தை என்னுடைய கருத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு போட்டின்னு வந்துச்சுன்னா இல்லை ஒரு வாழ்க்கையில் வெற்றி தோல்வி எந்த நிலையிலுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் எல்லாருமே இருக்கணும். அதில் ரொம்ப முக்கியமானது ரொம்ப முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சால் ரொம்ப மனசு கஷ்டப்படும். இப்போ ஒரு போட்டி நம்ம பார்த்தோம். இந்த போட்டியில் விறுவிறுப்பாக 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் மாதிரி ரொம்ப விறுவிறுப்பாக ரொம்ப கடுமையாக செஞ்சாங்க. ஏன்னா வெற்றி பெற்ற பேரை விட இவங்க 2 பேரோட முயற்சி ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. அதற்கும் மேலே 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் பேசினாங்க. சபாஷ். அவங்களோட குடும்ப சூழ்நிலை அந்த தடையெல்லாம் தாண்டி இவங்க ஹாஸ்டலில் இருக்காங்க. அவங்க வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி அவங்களோட இந்த உற்சாகத்தோடு இந்த வெயிட் லாஸை பண்ணி காட்டணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் எக்ஸசைஸ்னாவே என்னென்னு தெரியாமல், உடற்பயிற்சினா என்னென்னு தெரியாதவங்க இன்றைக்கி வந்து அடிப்படை பயிற்சி தான் இப்போ கற்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் போக போக அந்த பயிற்சி ரொம்ப கடுமையாகும். ஸோ அதனால் இன்னும் ஒரு வாரம் அவங்களுக்காக இந்த எலிமினேஷன் ரவுண்டை அவங்களுக்காக எக்ஸம்ஷன் பண்ணி பர்மிஷன் கொடுத்து அடுத்த வாரத்துலேருந்து எலிமினேஷன் பண்ணலான்னு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். ட்ரெய்னர் சார் சொல்கிறது கூட ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். இந்த பூமியின் மேல் நிற்பதால் தான் எந்த பூமிக்கு சுமையாகிறோமோ என்று இதுவரை நினைத்திருந்த போட்டியாளர்கள், இல்லை, நாம் பூமிக்கு சுமை அல்ல, பூமியே தங்களின் கால்களுக்கு கீழ்தான் என்று உணரும் தருணத்தில் அவர்களின் தன்னம்பிக்கையை பாதியில் புதைப்பது சரியானதா? பயிற்சியாளரின் வார்த்தை கவனிக்கப்பட வேண்டியவை. இருந்தும் போட்டி எனும் வகையில் சக போட்டியாளர்களின் எண்ணம் என்ன? இதோ ட்ரெயினர் சொன்ன மாதிரி நம்ம வந்து நேச்சுரல் தெரப்பீஸ் யூஸ் பண்ணி நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக 15 டேஸ்ன்றது ஒரு இனிஷியல் டைம் எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் தேவைப்படும் அப்படின்றது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஆனாலும் நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லார்கிட்டையும் ஒரு வார்த்தை இதை பற்றி கேட்கலாம் அப்படின்னு தான். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் மோகன். ரொம்ப பெரிய பிக் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. இதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், எங்கள் லைஃப்பில் பெரிய ஒரு லைஃபே மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா எங்களுக்கு பாடி மெயின்டெனன்ஸ் இல்லாமல் என்ன தரும் நாங்கள் லைஃப் அது என்ன பிரயோஜனம்? ஸோ அதனால் அவங்க கூட இருக்கணும் என்னோட தனிப்பட்ட முறையில் இருக்குது. இந்த ஸ்டேஜ் நிற்கும் போது எங்களுக்கு கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்குதுன்னா நான் கண்டிப்பாக அது வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் தான் நான் ப்ரே பண்ணுவேன். இதே ஸ்டேஜில் நானும் சோனாவும் எலிமினேஷனில் போன வாரம் நின்று இருக்கோம். ஸோ எங்களுக்கு நிஜமாவே அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு தெரியும். எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஐ திங்க் போன தடவை நாங்கள் நின்னனால தான் இந்த தடவை வந்து நிற்கக்கூடாதுன்ற ஒரு வெறியோடு பண்ணோம். ஸோ வி ஹாவ் டு கிவ் தம் அ சான்ஸ். ஓகே, குட். ஓகே, ஓவராலாக நம்மளோட கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து
இவங்க தொடர்ந்து இந்த பயணத்தில் நீடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. உங்களுடைய கருத்து மட்டும் அது கிடையாது. ட்ரெயினர் மிஸ்டர் டாக்டர் ஆர் நடராஜன் அவர்கள் சொன்ன மாதிரி சயின்டிஃபிக்காக பார்க்குறப்பையும் ஒரு பாடி ஸ்ட்ரக்சருக்கு அவங்களோட ரெகுலர் லைஃப்ல வந்து இந்த மாதிரி ஒர்க் அவுட் லைஃப் வரதுக்கு மினிமம் ரொம்ப பேர் மினிமம் ஒரு 15 to 20 days ஆகும். அதுலயும் நேச்சுரல் தெரப்பி மூலமா. அதனால இப்போ 15 days தான் ஆயிருக்கு. ஸோ ட்ரெயினரோட கருத்துப்படி மிக கடுமையாக உழைத்த உங்களுடைய 15 நாள் உழைப்புக்கு நம்ம ஒல்லி பெல்லி டீம் தர பரிசு, ட்ரெயினர் தர பரிசு. நீங்க 2 பேருமே நெக்ஸ்ட் லெவல் போறீங்க. பேருமே வந்து இந்த விஷயம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு கிடைச்ச 2வது ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஓகேயா? ஸோ அடுத்த வாட்டி கண்டிப்பா நம்ம வந்து எந்த விதமான ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது. ஸோ டெஃபினெட்லி யூ நீட் டு ஒர்க் ஹார்ட். போத் ஆஃப் யூ ஆர் சேஃப் திஸ் வீக். சூப்பர். போய் உங்க ஃப்ரெண்ட்ஸோட மறுபடியும் ஜாயின் பண்ணுங்க. கம் ஆன். நோ எலிமினேஷன் அப்படின்னு வரப்ப நம்ம போட்டியாளர்கள் வந்து இன்னும் போட்டி ஈஸி ஆகும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இன்னும் போக போக டாஸ்க் வந்து கஷ்டமாக போகுது, காம்படிஷனும் கஷ்டமாக போகுது. ஏன் அப்படின்னா நம்ம 14 கண்டஸ்டன்ட்க்கும் அவங்க ஃபர்ஸ்ட் டே இருந்ததுக்கும் அவங்க 7th டே இருந்ததுக்கும் அவங்க 14th டே இருந்ததுக்கும் அவங்க மன அளவுலையும் உடல் அளவுலையும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. காரணம் நாள் அதிகமாக அதிகமாக அவங்க இன்னும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் நாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்ட உண்மை. இந்த உண்மை மேலும் மேலும் வலிமையான உண்மையாக மாறப்போகுது. தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நாளைக்கு 7 ஆண் போட்டியாளர்களும் இதே மேடையில் கலந்துக்க போறாங்க. அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட போட்டி நடக்க போகுது, அதுலேருந்து யார் எலிமினேட் ஆக போறா அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இது மருதம் குரூப் ஒல்லி பெல்லி. The